ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் இல்லை, முட்டை குழம்பு தான். தெரிஞ்சவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போடுறது. தெரியாதவங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. வானல் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து விட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கடுத்தது கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா வறுத்தோன்னே 2 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். வதங்கினோடனே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம அதுவும் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். இதுவும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டோன்னே நான் 2 தக்காளி, தேங்காய், சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் அரைச்சிட்டு நம்ம உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம முட்டையை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அது கொதி வந்தோடனே நம்ம இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே உடச்சிக்கோங்க. அங்கே உடச்சி நம்ம இங்கே முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிம்பிளாக ரெசிபி தான் இன்னைக்கு. லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே முட்டை குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.